மயிலாடுதுறை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் சங்க உறுப்பினருக்கு ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து அலுவலகத்தின் முன்பு ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் மாற்றுத்திறனாளிகள் சங்க உறுப்பினர் கண்ணன் 37 ஆண்டுகள் பணிபுரிந்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நிலையில் 2013 மற்றும் 2014 ஆண்டு காலத்தில் இவர் மருந்து பிரிவில் பணியாற்றிய போது இருப்பு குறைவதற்கு மருந்தாளர் மகாலட்சுமி மற்றும் விற்பனையாளர் ஆரோக்கியராஜ் காரணம் என்பதை கண்டறிந்து புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புகார் தெரிவித்த கண்ணனையும் சேர்த்து அபராத தொகை 3,96,296 40 பைசா ரூபாய் கட்டண ஆணையிடப்பட்ட நிலையில் ஓய்வு பெறும் போது தனக்கான அபராதத்தில் 1/3 பங்கை தனியாக கட்ட சம்மதித்து கண்ணன் கடிதம் எழுதி கொடுத்துள்ளார். இருப்பினும் அவருக்கு ஓய்வூதிய நிதி பலனை வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பலனை வழங்க வலியுறுத்தி மனு கொடுக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் அதிகாரிகளை கண்டித்து ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்குள் ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.